ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கா? இல்லைன்னா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா? அப்போ நீங்கள் இந்த ஃபுட்டை உங்களுடைய ரெகுலர் டயட்டில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ அந்த ஃபுட் என்ன அப்படின்னா வாழைத்தண்டு, பனானா ஸ்டெம் அப்படின்னும். ஸோ இந்த வாழைத்தண்டு இருக்குல்ல, இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில் ஈஸியாகவே கிடைக்கும். ஆனால் யாருமே அதிகமாக யூஸ் பண்ணாத ஒரு உணவு பதார்த்தம். இதை நம்ம ரெகுலர் ஃபுட்டில் சேர்க்கறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ முக்கியமாகவே இந்த வாழைத்தண்டு அப்படின்றது ஹை ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஒரு உணவு பதார்த்தம். அப்படியே இதில் வெரி லோ கேலரிஸ் இருக்குது, நிறைய தண்ணி பதம் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அண்ட் ரிச் ஆஃப் நியூட்ரியன்ஸ். என்னென்ன முக்கியமான நியூட்ரியன்ஸ்னால் பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அண்ட் வைட்டமின் B6 கூட இந்த வாழைத்தண்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் டைஜஷன் சிஸ்டமில் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, மோஷன் கரெக்டாக போகாது, ஹார்ட் ஸ்டூல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபுட்டில் இந்த வாழைத்தண்டு சேர்க்கறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை கொஞ்சம் நல்லாவே பெட்டர் ஆகிடும். அண்ட் செகண்ட் வெயிட் லாஸ். இது ஒரு லோ கேலரி ஃபுட்டாக இருக்கிறதுனால, ஹை ஃபைபர் ஃபுட்டாக இருக்கிறதுனால ஃபில்லிங்கை கொடுக்கும். அதனால் ஓவர் ஈட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் உங்கள் கேலரியை கூட உங்களால் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வெயிட் லாஸுக்கு இந்த மாதிரி லோ கேலரி ஃபுட் நல்லா உதவும். நெக்ஸ்ட் மூணாவது பிளட் சுகர் லெவலை கூட கண்ட்ரோல் பண்ணும். சுகர் ரத்தத்தில் சேராத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கும். ஃபோர்த் ஒன் கிட்னி ஹெல்த்து. ஏன்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால, ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ்வலி இந்த வாழைத்தண்டு கிட்னியை க்ளீனிங் பண்ணும், கிளென்சிங் மெக்கானிசமை பண்ணும். அப்படியே ஸ்டோன் ஃபார்ம் ஆகாத மாதிரியோ இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்டோன், மைக்ரோ ஸ்டோன்ஸ் அப்படின்னும், அந்த மைக்ரோ ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அதை யூரின் வழியாக நமக்கு வெளியேற்றிடும். இல்லைன்னா நம்ம யூஸ்வலி இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வாழைத்தண்டு ஜூஸோ இல்லைன்னா வாழைத்தண்டை சூப் மாதிரி பண்ணிட்டு நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஏன்னா இது ஜென்ரலி ஒரு நேச்சுரல் டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஹைட்ரேஷன் அப்படின்னா உடம்புல இந்த ட்ரைனஸ் இருக்குது, தண்ணி கம்மியாக குடிக்கிறாங்க அப்படின்னா செல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியை கொடுக்கும். ஸோ விச் இஸ் ரிச் ஆஃப் வாட்டர்னால செல்ஸை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். தென் சிக்ஸ்த் ஒன் பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். ஹைப்பர் டென்ஷன் வரக்கூடிய பிரச்சனையை கண்ட்ரோலில் வச்சுக்கும். இல்லை ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைனில் வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஸ்கின் ஹெல்த்து. நிறைய வாட்டர் இருக்கிறதுனால அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்கின் ஹெல்த்தோ இல்லை ஸ்கின் செல் டேமேஜ் ஆகாத மாதிரி அப்படியே ஸ்கின் ட்ரைனஸை கூட கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸ் ஆஃப் இது வாழைத்தண்டு. ஸோ இது நம்ம ரெகுலர் ஃபுட்டில் சேர்க்கறதுனால நிறைய ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 days ஆச்சு நம்ம வாழைத்தண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இது எந்த விதத்தில் சாப்பிடணும் அப்படின்னா, ஒன்றும் நீங்கள் டைரெக்டாக பொரியலாக கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா சூப்பாக வச்சுக்கலாம், இல்லை சாலட் மாதிரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வாழைத்தண்டு ஜூஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாழைத்தண்டு. ஸோ வாழைத்தண்டை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.